விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதத்துடைய 2வது வாரம், ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 18ஆம் தேதி வரை கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தான் ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 12ஆம் தேதினா ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 7 மணி வரை சந்திரமங்கல யோகம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏற்பட போகுது. செவ்வாய் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து 7வது பார்வையாக சந்திர பகவானோட சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். அது மட்டும் இல்லை, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். வர ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 7 மணி வரை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரி முயற்சிகளும் சரி 100% சாதகமாக இருக்கும். தொழில் நிமித்தமாக வேலையில் மாற்றங்கள் செஞ்சுக்கிடணுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் உண்மையிலேயே பொற்காலமாக இருக்கும். பொதுவாக சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கின இந்த பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க. வரக்கூடிய அந்த 12ஆம் தேதியிலிருந்து 18, 19 தேதிக்குள்ளார வரக்கூடிய கிரக அமைப்புகள் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் நிமித்தமாக மாற்றங்கள் வரும். அதில் மாற்றுகிறது கிடையவே கிடையாது. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்கள் ராசியாதிபதி செவ்வான்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரனுடன் சேர்ந்து சந்திரமங்கல யோகமாக உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய நேரம் சரியாக ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி வரைக்கும். அதுபோக புதனாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. லாபஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் சேர்றது, அதாவது புதனும் சூரியனும் சேர்வது புதனாதித்ய யோகம். உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறார். அப்போ நமக்கு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை, அதாவது 13ஆம் தேதி 14ஆம் தேதி இந்த 2 நாள் சந்திர பகவான் சொல்லக்கூடிய கிரகம் சந்திரனும் சூரியனும் புதனும் 3 கிரகங்களுடைய பார்வை தனஸ்தானத்தில் படும். தனஸ்தானாதிபதி தனகாரனுக்கு சாரம் கொடுத்தவர் யாருன்னா நட்சத்திரம், அதாவது வீடு கொடுத்தவர் யாருன்னா சந்திரன். அந்த சந்திரன் தனஸ்தானத்தை பார்க்க தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். இந்த நிகழ்வு எப்போ நடக்க போகுது? திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வரைக்கும், சாயந்தரம் 6 மணி 50 நிமிஷம் வரைக்கும். இதனால் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் ஏற்படும். எத்தனையோ பேர் படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. அப்போ இந்த நேரத்தில் அந்த படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுற பட்சத்தில் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சார், நான் 6 மாதமாக 6 வருஷமாக நான் ஒரு வேலையை முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். 6 வருஷமாக வேலையை முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு தருணம் தானே சாதகமாக இருக்க போகுது. அந்த மாதிரியான சூழலை தான் இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகளை பயன்படுத்திக்கோங்க. இன்னும் சில பேர் இருக்கிறீங்க, சார் திருமணம் நடந்து மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், திருமணம் விவாகரத்து ஆகிடுச்சிங்க, மறுமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேனுங்க அப்படின்னா, திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்க உங்கள் ராசிநாதனுடைய பார்வை வாங்குறாரு. அப்போது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் 4 நாளில் நீங்கள் மன வாழ்க்கைக்காக மறுமணத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிக்கும் ஒரு முடிவு காலம் இருக்கும். ஒரு முடிவு இருக்கும். முடிவு காலம்னா நீங்கள் நினைக்கக்கூடிய, நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அந்த செயலுக்கு ஒரு பலன் ஏற்படும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை அந்த 4 நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வு மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை சந்திர பகவான் 9வது பாவகத்துக்கு அதிபதி தான் சந்திர பகவான் 9வது பாவகத்துக்கு வரார். அப்போது குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகம் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்குறாங்க.
அதாவது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேன், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன், நான் என்ன உழைப்பு போட்டாலும் அந்த உழைப்பில் ஏதோ ஒரு சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்ற மன அழுத்தம் இருக்கும் இல்லையா. சந்திரன் ஆட்சி நிலையில் வரும் பொழுது, மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் ஆட்சி நிலையில் வந்து உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தை பார்ப்பாங்க. தைரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழல். இந்த சூழல் எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, நமக்கு 16ஆம் தேதி, அதாவது 14ஆம் தேதி சாயந்தரம் 6:50 அதாவது செவ்வாய்க்கிழமையிலிருந்து புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாள் மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் ஆட்சி நிலையிலிருந்து சனி பகவானுடைய வீடான 3வது பாவகம், உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்கறதுனால அந்த முன்னேற்றத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் சரியாகும். நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, யாரும் வந்து என்ன கையை பிடிச்செல்லாம் கூட்டிகிட்டு போக வேணாம் சாமி, என் பாதையில் நான் போய்க்கிறேன், ஆனால் நான் போகிற பாதை சரியாக இருந்தால் போதுமானது, என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்தால் போதுமானதுன்ற எண்ணம் தான் நிறைய பேருக்கு. இந்த நேரத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் புதன்கிழமை வியாழக்கிழமை அந்த 2 நாளில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும். அதே மாதிரி 16ஆம் தேதியிலிருந்து 18, 19 தேதி வரை தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் நமக்கு சந்திரனுடைய வீட்லேயும், சந்திரன் வந்து தொழில் ஸ்தானாதிபதி, சந்திரன் வந்து தொழில் ஸ்தானாதிபதியுடைய வீட்டில், அதாவது சந்திரனும் சூரியனும் கிரக பரிவர்த்தனை செய்திருப்பாங்க. பூர்வீக தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த நேரம் நல்லாயிருக்கும். அதாவது இது வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த 2 நாள் வச்சுக்கோங்களேன். வர வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை, அதாவது 16ஆம் தேதி 17ஆம் தேதி 18ஆம் தேதி 16 விட்டுடுங்க, 17 18 இந்த 2 நாட்கள் பார்த்திங்கன்னா பூர்வீக தொழில் இன்னும் அதிகப்படுத்தலாம்னு இருக்கிறேனுங்க. அப்படின்னா சூரியனுடைய வீட்டில் சந்திரன் போகும்போது, சிம்மத்தில் சந்திரன் போகும் பொழுது, அதுவும் இந்த மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்திலெல்லாம் சந்திரன் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வரும், சரிங்களா. இது எல்லாமே உங்களுடைய பூர்வீக தொழிலை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய கோச்சார கிரக அமைப்புகள் ஏற்படுத்தும். ஆக விருச்சிக ராசியில் பிறந்த உறவுகளுக்கு, சொந்தங்களுக்கு வரக்கூடிய வாரத்தில் சாதகமான பலன் கொடுக்கறதுன்றது உறுதி, மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் விருச்சிக ராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை, அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.